தமிழ் வாய்ஸ் வழங்கும் பலசரக்கு பலதும் பத்தும். வணக்கம், இது தமிழ் வாய்ஸ்.com வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு. இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம், இவையெல்லாம் நம்ம ஆசியாவை சேர்ந்த பழங்கள் தான் என்பது தெரியுமா? உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் எப்படி கலாச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள், உணவுகள் போன்றவை வேறுபடுகிறதோ அதே போல காலநிலை மற்றும் புவியியல் அமைப்பை பொறுத்து அங்கு வாழும் பழங்களும் வேறுபடும். தமிழ்tv.com ஆசியாவை பிரபலமாக கொண்ட சில விசித்திர தோற்றங்களை கொண்ட பழங்கள் பற்றி தான் இங்கு நாம் காணப்போகிறோம். இந்த பழங்கள் குறிப்பிட்ட பருவத்தில் மட்டும்தான் வளரும். மேலும் இவை பார்ப்பதற்கு வித்தியாசமானதாக இருந்தாலும் இவற்றின் சுவை அற்புதமாக இருக்கும். நீங்கள் ஆசியா கண்டத்தில் பிறந்தவராயின் இங்கு கூறப்படும் பழங்களை நினைத்து பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள். ஏனெனில் இந்த பழங்கள் உலகம் முழுவதும் பெரும்பாலானோர் விரும்பி சாப்பிடக்கூடியவை. துரியன் பழம். பழங்களின் ராஜா என்று அழைக்கப்படும் இந்த துரியன் பழம் தென்கிழக்கு ஆசியாவை சேர்ந்தது. இதன் காரணமான வாசனையினால் பலர் இதனை சாப்பிட யோசிப்பார்கள். ஆனால் இதில் ஏராளமான சத்துக்கள் நிறைந்துள்ளன. ரம்புட்டான். இது பார்ப்பதற்கு விசித்திரமானதாக காட்சியளித்தாலும் அதனுள் இருக்கும் வெள்ளை நிற சதை பகுதி மிகவும் சுவையானதாக இருக்கும். மேலும் இதன் மைய பகுதியில் பெரிய விதை இருக்கும். மங்குஸ்தான். இந்த பழம் சற்று கெட்டியான ஊதா நிற மேல் பகுதியை கொண்டாலும் இதனை இரண்டாக வெட்டி பார்த்தால் நடுவே வெள்ளை நிறத்தில் வெண்மையான மற்றும் சுவையான சதை பகுதி இருக்கும். இது நல்ல நறுமணத்துடன் இருப்பதோடு இதனை உட்கொண்ட பின்னரும் இதன் சுவை நாவை விட்டு போகாதவாறு நிலைத்திருக்கும். தமிழ்tv.com பலாப்பழம். தென்னிந்தியாவை பிறப்பிடமாக கொண்ட இந்த பலாப்பழம் வெளியே முட்களை கொண்டிருந்தாலும் உள்ளே மஞ்சள் நிறத்தில் அழகான சதை பகுதிகளை கொண்டது. சிலர் இதனை காய் வடிவில் சமைத்தும் சாப்பிடுவார்கள். எப்படி சாப்பிட்டாலும் இதன் சுவைக்கு இனி எதுவும் வர முடியாது. விளாம்பழம். இந்த விளாம்பழத்தின் மேல்புறம் உடைப்பதற்கே கடுமையாக இருக்கும். ஆனால் இதனுள்ளே அற்புதமான சுவையில் சதை பகுதி இருக்கும். இது சற்று புளிப்பாக இருந்தாலும் உப்பு மற்றும் மிளகுத்தூளுடன் கலந்து சாப்பிட அற்புதமாக இருக்கும். ஸ்டார் ஃப்ரூட். மஞ்சள் நிறத்தில் நட்சத்திரம் போன்ற தோற்றத்தை கொண்ட இந்த பழமும் அற்புதமான ருசியை கொண்டிருக்கும். அதிலும் இந்த பழத்தை உப்புடன் சாப்பிட்டால் இன்னும் நன்றாக இருக்கும். தமிழ்tv.com டிராகன் ஃப்ரூட். இந்த பழம் பார்ப்பதற்கு டிராகன் போன்று காணப்படுவதால் தான் இதற்கு டிராகன் ஃப்ரூட் என்ற பெயர் வந்தது. இருப்பினும் இதனுள் இருக்கும் கருப்பு நிற விதைகளுடனான வெள்ளை நிற சதை பகுதி உண்மையில் ருசியாக இருக்கும். லிச்சி. பிங்க் நிற தோலை கொண்ட லிச்சி பழத்தினுள் வெள்ளை நிறத்தில் நல்ல நறுமணத்துடனான சதை பகுதி இருக்கும். முக்கியமாக இந்த பழம் இனிப்பாக இருப்பதால் இதனை மில்க் ஷேக் செய்து குடித்தால் சூப்பராக இருக்கும். இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம், இவையெல்லாம் நம்ம ஆசியாவை சேர்ந்த பழங்கள் தான் என்பது தெரியுமா? மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம். அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ்வாய்ஸ்.com என்ற எங்களது இணையதளத்தோடு. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.